தை பிறந்தால் வழி பிறக்கும். ஏன் இந்த தை மாதத்துக்கு மட்டும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து டெம்பிள் போவாங்க, ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய வரும். ஏன் இந்த தை மாதத்துக்கு மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தை அப்படின்னு சொன்னாலே தை மாதத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 6 மந்த் எடுத்துக்கிட்டோன்னா ஆடியிலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த காற்று, மழை, பனி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான சீசன்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த 3 சீசனுமே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப அஃபெக்டபுளாக இருக்கும். ஆனால் தை மாதம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங் டு த சம்மரோட ஸ்டார்டிங் தான் வந்து தை மாதம். ஸோ வந்து கடைசி அந்த 6 மாதம் ஓகேவா, ஆடியிலேருந்து மார்கழி வரைக்கும் பார்த்திங்கன்னா இரவு காலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நைட் டைம் வந்து அதிகமாக இருக்கும். தையிலேருந்து ஆனி வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து பகல் பொழுதுன்னு சொல்லுவாங்க. மார்னிங் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மார்னிங் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா நம்மளுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுது. அதனால தான் தை மாதத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து கொண்டாடுறோம். ஸோ தை மாதத்துக்கு இன்னொரு பேர் வந்து தமிழர்கள் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அறுவடை மாதம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து ஆடியில் வந்து நெல் போட்டு நம்ம வந்து தை மாதத்தில் வந்து அறுவடை பண்ணுவோம். ஸோ அறுவடை பண்ணி நெல்லெல்லாம் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணும்போது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து பண நீதியான குறை வந்து எதுவுமே இருக்காது. அதுதான் வந்து இந்த தை மாதத்தோட சிறப்பு. ஸோ வந்து அறுவடை காலம் அப்படின்னு சொல்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், பொங்கல் வந்து கொண்டாடுறோம். ஸோ வந்து சாமிக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுற விதமாக வந்து தை மாதத்தில் வந்து ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொண்டாடுறோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த தை மாதத்தோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம தை மாதத்தை வந்து ரொம்ப வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க. தேங்க்யூ.